வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுக காலி, கணக்கெடுக்கப்படுகின்ற கோடிகள், விரைவில் கைதாகிறார் நம்ம ஸ்டாலின். சமூக வலைத்தளத்தில் வீடியோ செமையாக வைரலாகி கொண்டு இருக்கிறது. அந்த வீடியோ உண்மையா பொய்யா, ஸ்டாலின் அவர்கள் கைதாகிறாரா இல்லையா, அந்த வீடியோ மூலமாக திமுக காலி ஆவதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா இல்லையா, எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, ஆபத்தை உணராமல் ஒளிரி கொட்டிய ஆதவ அர்ஜுனா அனுபவசாலிகள் அடக்கி வாசித்தார்கள். அந்த அனுபவமானது ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் தேவை. ஆவேசமாக பேசலாம், உண்மையாக பேசலாம், ஆனால் எந்த இடத்துல பேசணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு வேணும். அது தெரியாமல் ஆதவ அர்ஜுனா அவர்கள் போகிற இடத்துல ஒளரி கொட்டி கொண்டு இருக்கின்றார். எல்லா இடத்திலும் அவர் பேசுறது அவருக்கு கை கொடுக்குமான்னு தெரியாது, ஆனால் கட்சிக்கு கை கொடுக்காது. அதனால தான் அனுபவசாலிகள் அடக்கி வாசித்தாங்க. என்ன அப்படி ஒளரி கொட்டினார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. மூணாவதாக, மரகதம் குமரவேலு மதுராந்தகத்தில் 30,000 பேர் தவேக்காவில் இணைகின்ற நிகழ்வு. அந்த நிகழ்வில் பேசின வீடியோ ஒன்று சமூக வலைத்தளத்தில் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்குது. என் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே அடிக்கடி போட்டு காட்டுறாங்க. அதாவது அதிமுகவில் இருந்து வேறு கட்சிக்கு போகிறவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மீது பரஸ்பரம் குற்றச்சாட்டு வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை பொது மேடையிலே மரகதம் குமரவேலு அவர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க. உள்ளத்தில் இருப்பது தானே உதட்டல் வரும், அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தானே தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எடப்பாடி கட்சி மாறுவதற்கான காரணம் அல்ல அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ தரேன், இந்த வீடியோவை பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதில் ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சர்மான் ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கூல் ஒருத்தர், எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து எலெக்ஷன் நடத்தினாங்க. தைரியம் இருந்தா, தில் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம், அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த ஒரு வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்துறை மூலமா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த வீடியோவில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுகின்றார். வெள்ளை அறிக்கையும் வெளியிட போறோம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஆட்சி கட்டல் இருக்கின்ற போது திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், திட்டங்களை பற்றி விளம்பரப்படுத்தி அதன் பயனை மக்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்றதுக்காக தன்னையும் விளம்பரப்படுத்திக்கிட்டு, தன் கட்சியும் விளம்பரப்படுத்திக்கிட்டு, தன் மகனையும் விளம்பரப்படுத்தி, தன்னையும் விளம்பரப்படுத்தி பல கோடி ரூபாய் செலவழித்து, ஆனால் திமுகவால் வெற்றி பெறவே முடியலை. அந்த விளம்பரத்துக்காக எவ்வளோ கோடிகள் செலவழிச்சிருக்காங்க தெரியுமா, வெள்ளை அறிக்கை விட சொல்கிறேன் பாரு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருப்பாருங்க. ஆனால் திமுக உண்மையை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, தோல்விக்கான காரணங்களை என்ன என்று ஆராய்வதற்காக திமுக கிட்டத்தட்ட ஒரு 38 பேரை நியமித்து லட்சக்கணக்கான பக்கங்களில் திமுக தோற்றதுக்கான காரணங்களை அடுக்கி கொண்டு அறிவாலயத்தில் கொட்டியிருக்கிறாங்க. அதை திமுக தலைவர் எப்படி படிக்க போறாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்களாம். எப்போ படித்து முடிக்கிறது? ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா, திமுக சமூக வலைதளத்தின் மூலமாக தோக்கலை. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், ஆனால் ரீல்ஸ் போட்டே நம்மளை கவுத்துட்டாங்கப்பா, இன்ஸ்டாகிராம் பக்கமே நம்ம போலப்பா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ஆனால் ஆதவ அர்ஜுனா சொல்லுகின்ற புள்ளி விவரத்தை பார்க்கும் பொழுது திமுக தான் அதிகமான கோடிகளை கொட்டி இருக்கிறது சமூக வலைத்தளத்துக்கு. தேர்தல் தருணத்தில் நீங்கள் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, எந்த சமூக வலைத்தளத்தை திறந்தாலும் சரி, ஸ்டாலின் அவருடைய விளம்பரம் தான் வந்திருக்கும், வேறு எந்த விளம்பரம் வந்திருக்காது. அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு பணம் கொடுத்து கிட்டத்தட்ட 1200 கோடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மற்றும் சமூக வலைதளங்களுக்கு திமுக கொட்டி கொடுத்தது. ஆனால் சமூக வலைதளங்களை தான் மொத்தமாக பயன்படுத்திச்சு திமுக. அது தெரிந்து கொள்ளாமல் ரீல்ஸ் மூலமாக திமுக தோத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஜென்சி கிட்ஸு, ஜென்சி இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்திப்பை நிகழ்த்தி அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசுனாங்கன்னு கேட்டிங்கன்னா, டபாரப்பா ரீல்ஸ் எவ்வளோ நாளும் போடுங்க, ஒரு ஆளுக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 வரைக்கும் தரும், அவங்கவுங்க எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அதிகமான பணம் வரும், ரீல்ஸை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சமூக வலைதளங்களுக்கு கோடிகளை கொட்டுது. எதுக்கு இந்த மாதிரி வெட்டி வேலை சொல்லுங்க? ஏற்கனவே பல கோடிகளை கொட்டினீங்க சமூக வலைத்தளத்துக்கு, ஆனால் அது கை கொடுக்கல. மீண்டும் திமுக அதே சமூக வலைத்தளத்துக்காக பல கோடிகளை கொட்டுது. என்னதான் உழைச்சி சம்பாதிக்கல, ஊழல் பண்ணி தான் சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னா கூட, மக்கள் வரி பணம் தான் என்றாலும் கூட அதுக்கு ஒரு நியாயம் வேணாவா?
ஆதவர்ஜனா சொல்வது போல சோஷியல் மீடியாவுக்கு 300 கோடி, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு 900 கோடி, 1200 கோடி கடந்த காலங்கள் செலவழிச்சிருக்காங்க. அதனால் திமுக தோற்றதுக்கான காரணங்கள் எங்கோ இருக்கின்ற பொழுது வேற இடத்துல திமுக தோல்விக்கான காரணத்தை தேடிக்கிட்டு இருக்குது. தொலைச்ச ஒரு இடம், ஆனால் வெளிச்சம் இருக்கின்ற இடத்துல தேனானாம்பார். அந்த மாதிரி சமூக வலைத்தளத்துக்கு ஏன் வெட்டியாக பணத்தை செலவழிக்குது திமுக அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தோல்விக்கான காரணத்தை உண்மையாகவே திமுக தேடாமல் மீண்டும் ரீல்ஸ் போட்டாங்கன்னா அந்த கட்சி காலி தான் ஆக போகுது. சரிப்பா, மக்கள் வரி பணத்தை தவறாக தன்னுடைய விளம்பரத்துக்கும் தன் கட்சி விளம்பரத்துக்கும் தன் மகன் விளம்பரத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்களே, வெள்ளை அறிக்கை விட போகிறாங்களே, அந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக மக்கள் வரி பணத்தை ஊதாரியத்தனமாக செலவு பண்ணி இருப்பதனால ஸ்டாலின் அவர்கள் கைதாவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கைதாவதுக்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆட்சி கட்டத்தில் இருந்தாங்க, அதனால் மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா, அது அரசியலமைப்பு சட்டப்படி அனுமதிக்கப்பட்டது. எங்கேயும் கட்சி சின்னத்தை வச்சு விளம்பரப்படுத்தலையே. கட்சி சின்னத்தை வைத்து விளம்பரப்படுத்தியிருந்தால்தான், பல கோடிகளை கொட்டி விளம்பரப்படுத்தியிருந்தால்தான் அது ஊழல் வழக்காக கணக்கெடுக்கப்பட்டு வெள்ளை அறிக்கை மூலமாக வெளியே ஸ்டாலின் அவர்களை தூக்கி உள்ள வைப்பாங்க. ஆனால் கட்சி சின்னம் இல்லாமல் முதலமைச்சர் என்ற அடிப்படையில், துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவங்கவுங்க திட்டத்தை மக்கள் வரி பணத்தில் டிவியில் போட்டு விளம்பரப்படுத்தினாங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை கைது பண்ணுறதுக்கான ஆதாரமாக வராது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ கோடிகளை கொட்டி இருக்கிறோம். இத்தனை கோடியை கணக்கிட்டு ஆதவர்ஜனா சொல்லிட்டான். ஆனாலும் நம்ம மீண்டும் சோஷியல் மீடியா பக்கமே போகிறோமே, தப்பு. எதிர்கட்சியாக இருக்கும்போது அவ்வளோ செலவு பண்ண முடியுமா? அப்போ களத்துக்கு போவோம், மக்களை சந்திப்போம், மக்கள் பிரச்சனையை கேட்போம். ஏன்னா ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வீடியோவும் போட்டுட்டேன். திமுக தோற்றதுக்கான காரணம் அமைச்சர் பெருமக்களை மக்கள் அணுக முடியல, கட்சிக்காரன் அணுக முடியல. அமைச்சருடைய பிஏக்களே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டாங்க. எம்எல்ஏக்கள் கூட அமைச்சரை பார்க்க முடியல. அமைச்சர்கள் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்க்க முடியல. இப்படி அதிகார மையங்களை மக்களும் சரி மக்கள் பிரதிநிதிகளும் சரி அணுக முடியாத காரணத்தினால தான் தோத்துட்டோம். மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில இடைவெளி வந்துச்சு அப்படின்ற காரணத்தை ஏற்கனவே தோல்விக்கான காரணத்தை கண்டறிகின்ற குழுவானது வெளிப்படுத்தியிருக்குது. அதை பற்றி சிந்திக்கலாம். எப்படி மக்களுடன் நெருக்கமாக இருப்பது, மக்கள் பிரச்சனைக்காக எப்படி போய் ஒவ்வொரு ஊர்லேயும் திமுக காரன் நிற்பது, அதற்கான கட்டமைப்பை எப்படி உருவாக்குவது. நாம் பண்ணையார்களுக்கான கட்சி இல்லை, எளிய மக்களுக்கான கட்சி அப்படின்னு திமுக எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் பரவாயில்ல. மீண்டும் ஜென்சி இளைஞர்களுடைய சந்திப்புன்னு சொல்லிவிட்டு பல கோடிகளை இறைப்பது, ஏற்கனவே அந்த முயற்சி பண்ணி தோற்று போனவங்க மீண்டும் முயற்சி பண்ணி தான் தோற்று போவாங்க. இப்படி தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்திலே கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தால் திமுக காலி ஆகாமல் என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இந்த வீடியோ பாருங்க. 8 தலித் அமைச்சர்களை எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? அந்த தீண்டாமையை தமிழக அரசியலில் முதல் முறையில் ஒழித்தது எங்களுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றை. நாங்கள் இதை உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லுகிறோம். எல்லா பெரியார் அரசுகளுக்கும், எல்லா அம்பேத்கர் அரசுகளுக்கும் இதை ஆர்குமெண்ட் பண்ண நாங்க ரெடி. இதை ஏன் திமுக செய்யல, இதை ஏன் அதிமுக செய்யல? எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய அமைச்சரை பாருங்க. பெரியாரோட கொள்கை என்ன? விகிதாச்சார பகிர்வு. அந்த விகிதாச்சார பதவிப்படி 25% தலித் மக்கள் இருந்தா 25% இருக்கு. 8 அமைச்சர்கள் உருவாக்கியது எங்களுடைய சி. ஜோசப் விஜய் அவர்கள். இந்த வீடியோவில் ஆதவர்ஜனா அவர்கள் பெருமைப்பட சொல்றார். ஆனா பெருமைப்பட சொன்னாலும் அதுல உண்மை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, உண்மை இருந்தாலும் பல பேருடைய முகசுளிப்புக்கு தான் ஆளாகும். அதாவது மரகதம் குமரவேல் அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக அந்த அம்மா தலித் என்பதனால நாங்கள் தான் தலித்துகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். எந்த கட்சியாவது 8 அமைச்சர்களை சமூக நீதி துறைக்கும் அதோட மற்ற துறைக்கும் 8 அமைச்சர்களை தலித்துகளை நியமிக்க முடியுமா? எங்கள் முதலமைச்சர் செஞ்சிருக்காரு அப்படின்னு பெருமைப்பட பேசுகிறார். அவர் பேசுறது மதுராந்தகம் மற்றும் செங்கல்பட்டு. ஏன்னா அங்கெல்லாம் முழுக்க தலித்துகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாமே வன்னியர்கள் இருக்கின்ற இடம். அதனால தான் மரகதம் குமரவேல் அவர்கள் பாமக கூட்டணியில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டு வராங்க. என்னைக்கு பாமக இல்லையோ அப்போதெல்லாம் இந்த மரகதம் குமரவேலே தோற்றுருக்காங்க. அதை நாம் மனசில் வச்சுக்கணும். அதனால் தலித்துகளுக்கு நாம் பெருசாக வாய்ப்பு தந்துட்டோம் அப்படின்னு பேசுகின்ற பொழுது அடுத்த சமுதாயமானது எனக்கு என்ன கொடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் தலித்துகள் 25% இருக்குதா சொல்கிறார் ஆதவர்ஜனா. கிடையாது, மொத்தமே 20% தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் தலித்துகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பழங்குடியினர் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள், கல்லர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள் என்ற
3 கணக்கெடுப்பை எப்போதுமே எடுப்பாங்க. அப்படி கணக்கெடுக்கின்ற பொழுது அவங்க மக்கள் தொகையானது தெளிவாக தெரியும். மற்ற ஓபிசி மக்கள் இருக்காங்கள, அவங்களுடைய மக்கள் தொகையை தான் வந்து ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எடுக்க மாட்டாங்க. அதனால் 20% பேர் தான் தலித்துகள் இருக்கிறாங்க, 25% சொல்கிறேன். ஆனால் அதே இந்த வட தமிழகத்தில் கிட்டத்தட்ட 25% மேலாக வன்னியர்கள் இருக்காங்க. அப்போது அவங்களுடைய சாதிக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கேன்? எப்போதும் மோதுகின்ற சமூகம் 2 தான், ஒன்று தலித்து, இன்னொன்று வன்னியர். இந்த 2 சமூகத்தையும் வடமண்டலத்தில் பேலன்ஸ் பண்ணி போகணும். அப்படி பேலன்ஸ் பண்ணி போகலன்னு வச்சிங்களேன், ஒருத்தன் ஓட்டு போடுவான், ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான், அப்புறம் தோற்று போடுவான். அதனால தான் மேடை மேலே இருந்த புஷி ஆனந்தவர்களும் அதே வந்து செங்கோட்டையினவர்களும் தலித்துகளை பற்றி பெருமையாக பேசுகிறார், அமைச்சராகிட்டோன்னு பெருமையாக பேசுகிறார். ஆனால் அவங்க 2 பேரும் கையே தட்ட மாட்டாங்க, மற்றவங்களாம் கை தட்டுவாங்க. ஏன்னா நாம் அவசரப்பட்டு பேசுகிறதும் கூடாது, ஆதங்கப்பட்டு உண்மையை கொட்டி விடவும் கூடாது, சாதித்து விட்டோம் என்று பெருமைப்படவும் பேசக்கூடாது. ஏன்னா தமிழகம் என்கின்ற போது சாதியால் பிரிஞ்சிருக்குது. வட மாநிலங்களும் சரி, ஏன் தமிழகத்தை விட்டுட்டு மற்ற எல்லா மாநிலங்களும் மதத்தால் பிரிஞ்சிருக்குது. மதத்தை பற்றி ஒருத்தன் உயர்வாவோ தாழ்வோ பேசினா அந்த இடத்துல தோல்வியை சந்திக்க முடியும். அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு சாதியை உயர்த்தி இன்னொரு சாதியை தாழ்த்தியோ, இல்லை ஒரு சாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு பெருமை பேசினாவோ இன்னொரு சாதிக்காரன் காண்டாயிடுவான், அப்புறம் தவேக்கா தோற்று போயிடும். அதனால் நீங்கள் 8 அமைச்சர்கள் கொடுங்க, நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அடுத்த சாதிக்காரன் எவ்வளோ பேர் இருப்பான்? எனக்கு அந்த அளவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பானா இல்லையா? அமைச்சரவையில் வந்து யார் யார் இடம் பெற்றிருக்கின்றார்கள் என்று கணக்கெடுக்கின்ற போது வன்னியர்களுக்கு போதுமான அளவு வந்து அமைச்சர் பதவி தரலன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ மீண்டும் போய் மதுராந்தகத்தில் தலித்துகளுக்கு நாங்கள் தந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்கிறது சமூக நீதி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த சமூகத்தை குறைத்து மதிப்பிட்டுட்டீங்க, தலித்துகள் இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. சரி, தலித்துகள் வேணும்னா நீங்கள் அவங்கள வச்சுங்கப்பா, எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு மற்ற சமூகங்கள் ஒதுங்கி நிற்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திமுகவை விட சமூக நீதி பேசுறது யாருமே கிடையாது. ஆனால் அம்பேத்கருடைய சிலையானது அறிவாலயத்தில் இருக்குதா? இல்லை திமுககாரன் அம்பேத்கரை பற்றி பெருசாக பேசியிருக்கானா? பேச மாட்டான். அவனுக்கு தெரியும் அம்பேத்கரையும் பெரியாரையும் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் பேசுவான். கண்ட இடத்துல ஒளரி கொட்ட மாட்டான். அம்பேத்கருக்கு எங்கே செலவு வைக்கணுமோ அங்கே செலவு வைப்பான். இது நான் சொல்லலை, ஆதுவார்ஜுனா அவர்கள் வந்து நேற்று மதுராந்தகத்தில் அதே மீட்டிங்கில் சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு நாசுக்காக அரசியல் பண்ணணும். ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசுகின்ற போது இன்னொரு சமூகத்துடைய மனசு புண்படக்கூடாது. 2வது எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிடக்கூடாது. அது தவேக்காவுக்கு சரி கிடையாது, ஆதுவார்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் 3வது இந்த வீடியோ பாருங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி, மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள், நம்முடைய மரகதம் குமரவேல் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராம். மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது தப்பு கிடையாது. ஆனால் உள்ளத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி மீது வன்மம் கிடையாது. ஆனால் நம்ம மாற்றுக் கட்சிக்கு போயிட்டோம், பதவிக்காகவும் பணத்துக்காகவும் போயிட்டோம். ஆனால் அதை நியாயப்படுத்தணும். அப்போது தலைமை தாங்குகின்ற மீது சேத்தவாரி வீசித்தானே போடும். ஆனால் சேத்தவாரி வீசலாம் என்று நினைக்கிறது மூளை, ஆனால் உள்ளம் அப்படி கிடையாது. உண்மையை வெளியே கொட்டி விடுகிறது. எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது நம்ம மரகதம் குமரவேல் அவர்கள் கடந்த காலத்தில் பாசம் வச்சுருந்தா, இல்லை மரகதம் குமரவேல் அவர்கள் எதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செஞ்சு கொடுத்துருந்தா, எதிர்கட்சிக்கு போய் 1 மாதம் ஆன பிறகும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்ல வருதுன்னா, அப்போ அந்த மனுஷன் கட்சிக்கும் சரி இந்த மரகதம் குமரவேலுக்கும் சரி துரோகம் பண்ணியிருப்பானா? அதனால் உண்மை என்றைக்கும் மூடி மறைக்க முடியாது, புடம் போட்ட தங்கம் போல வெளிவரும். அதனால் எடப்பாடி பழனிசாமி மீது புழுதி வாரி தூத்திட்டு போகிறவங்க தூத்திட்டு போங்க. ஆனால் அந்த மனுஷன் கட்சியை காப்பாற்றுவான், மீண்டும் ஆட்சி கட்டத்துக்கு ஏற்றுவான். அந்த தருணத்தில் அவசரப்பட்டுட்டுமோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா மரகதம் குமரவேலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பெறாத பதவியே இல்லை. அதனால் தேவையில்லாமல் அந்த அம்மா வந்து அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது பரபரப்பான குற்றச்சாட்டு வச்சுட்டு போகுது. என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்குறீங்களா? அதிமுக திமுக கூட்டணி போட்டு ஆட்சி பிடிக்கலான்னு பார்த்தாங்கப்பா, மனசு ஒத்துக்கலப்பா, அதனால் வந்துட்டோம்பா அப்படின்றாங்க. அரசியல் களத்தில் இதெல்லாம் சகஜம். எம்ஜிஆரே வந்து திமுக ஆதரவு கேட்டிருக்காரு, அதே மாதிரி திமுகவும் ஜானகி ஆதரவு கேட்டிருக்காங்க. ஏன் பல தருணங்களில் ஜெயலலிதா ஆதரவையும் திமுக கேட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் இயற்கையான நிகழ்வுகள் தான். அதை வந்து பெருசாக்கி விட்டு இதனால் மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதிமுக திமுக கூட்டணி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு நீங்கள் இன்னொரு கட்சியில் போய் சேர்றீங்களா, அதனால் மக்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. மொத்தமாக உப்புச்சப்பு இல்லாத காரணம்
இந்த உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி அந்த கட்சியில் சேருவதனால மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற போது உங்களுக்கு இந்த காரணங்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்து பார்க்கலாம். சுயநலவாதிகள் அரசியல் களத்தில் நீடித்ததாக சரித்திரமே கிடையாது. ஆண்டவன் இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நன்றிங்க.